بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. عباد الرحمن الذين يمشون على الأرض هونا وإذا خاطبهم الجاهلون قالوا سلاما. صدق الله مولانا العظيم. சங்கையான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய அருளினால் அல் முக்தாராத் என்ற கிதாபின் பாடங்களை நாம் பார்க்க ஆரம்பித்து விட்டோம். இது அதபுல் அரப், அரபி இலக்கியங்கள் சம்பந்தமான பாடமாக இருக்கிறது. இது சம்பந்தமான ஆரம்ப பீடிகையும் இன்னும் முன்னுரையும், அந்த முன்னுரையில் கிதாபுடைய ஆசிரியர் சொல்லி வைத்த அழகானதொரு சுருக்கத்தையும் தெளிவான முறையிலே முந்தைய பாடங்களில் பேசப்பட்டது. அல் முக்தாராத், முக்தாராத்ல பாடம் 3வது பாடத்தை பார்க்க போறோம். இது நம்முடைய ஜாமியாத்துர் ரகீப் நிறுவனத்தின் சார்பாக, ட்ரஸ்டின் சார்பாக நமக்கு பல பயன் தரக்கூடிய கிதாபுகள் நடத்தப்படுகிறது. அல்ஹம்துலில்லாஹ், இப்பொழுது இதன் மூலம் நாம் முக்தாராத் என்ற கிதாபினுடைய இந்த பாடங்களை நாம் வரிசையாக காண இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ், அதற்கு முன்பாக நாம் ஜாமியா ரகீபினுடைய ஒரு சில விஷயங்களை பார்த்துவிட்டு நாம் பாடத்திற்குள் செல்வோம். வாருங்கள் இன்ஷா அல்லாஹ். அதன் மூலம் இலக்கியத்துடைய நமக்கு அல்ஹம்துலில்லாஹ் ஜாமியாத்துர் ரகீப் என்ற ட்ரஸ்டின் சார்பாக அழகான முறையிலே ஒவ்வொரு விஷயங்களும், ஒவ்வொரு நலவான செய்திகளும், மேலும் ஷரியத்துடைய கிதாபுகளும் நடத்தப்படுகிறது. இது மிக ஒரு சிறந்த ஒரு நலவான காரியமாக இருக்கிறது. இந்த நன்மைக்குரிய காரியத்தில் வாருங்கள், ஒன்று சேருவோம். இதிலே நாம் சாபிகூன் போன்று ஒவ்வொருவரும் முந்திக் கொள்வோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக வேண்டி துவா செய்யுங்கள். இன்னும் நமது ரகீப் கல்வி அறக்கட்டளைக்கு ஆதரவு தாருங்கள். துவாவின் மூலமும் இன்னும் அல்லாஹு தாலா உங்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய அருட்செல்வங்களின் மூலமும் ஆதரவு தாருங்கள். அந்த அடிப்படையிலே இங்கு ரகீப் என்னுடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் கியூஆர் ஸ்கேனர் கோடும் நமக்கு தரப்பட்டுள்ளது. அதிலே உங்களுடைய பங்களிப்பை செலுத்தி அல்லாஹுடைய ரஹ்மத்தை பெற்றுக்கொள்வோம். வாருங்கள், பாடத்திற்குள் செல்லலாம். முதலாவது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், இபாதுர் ரஹ்மான் என்ற தலைப்பை கொண்டு பாடத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள். ரஹ்மானின் அடியார்கள், ரஹ்மானுடைய நல்லடியார்கள் யார் என்பதையும் அது சம்பந்தமான விஷயங்களையும் தான் இங்கு ஆரம்பமாக பேசப்பட போகிறது. பாருங்கள், அடியார்களுடைய அற்புத தன்மைகள். அந்த ஆயத்திலே அல்லாஹு தாலா நல்லடியார்கள், தன்னுடைய நேசர்கள், தனக்கு வழிபட்டு நடக்கக்கூடியவர்களுடைய தன்மைகளை தெளிவான முறையிலே சொல்லி காண்பிக்கிறான். நாம் அதிலுள்ள இலக்கிய நயத்தை, அதேபோல் அல்லாஹு தாலாவினுடைய அந்த அழகிய கலாமினுடைய இந்த ரசனையை ரசிப்பதோடு மட்டுமல்லாமல் அதிலே சொல்லப்படக்கூடிய தன்மைகளை நம்முள் ஆக்கிக்கொள்ள வேண்டும். நாம் அந்த தன்மைகளுக்கு உரியவர்களாக, இன்னும் அந்த ரஹ்மானுடைய உண்மையான அடியார்களாக, அவன் நேசிக்கக்கூடிய, அவன் கூறியிருக்கக்கூடிய அந்த தன்மைகளை நம்மில் கொண்டு வந்து அலங்கரித்தவர்களாக மாற வேண்டும் என்ற எண்ணத்தோடு அதை நாம் படிக்க வேண்டும். அதன் விளக்கங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். அதன் பிரகாரம் அமல் செய்ய முயற்சிக்க வேண்டும். அர் ரஹ்மான் என்ற பெயரை வைத்து அங்கு ஆயத் கொண்டுவரப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அதற்கு முன்னால் அந்த ரஹ்மான் என்ற வார்த்தை அதனுடைய முந்தைய 2 ஆயத்துகளில் வருவதன் காரணமாக அதைத் தொடர்ந்து அல்லாஹு தாலா இபாதுர் ரஹ்மான் என்ற அந்த வார்த்தையை கொண்டு வந்திருக்கின்றான். அர் ரஹ்மான் என்ற பெயர் இருக்கிறதே, அல்லாஹுடைய திருநாமங்களில் ஒரு சிறந்த ஒரு உயரிய திருநாமமாக இருக்கிறது.
இந்த அளவிற்கு என்றால் அல்லாஹு தாலா இல்மை கற்றுக் கொடுக்கிறோம் என்ற விஷயத்தை, குரானை கற்றுக் கொடுக்கிறோம் என்ற விஷயத்திலே அல்லாஹு தாலா கொண்டிருக்கக்கூடிய அந்த சிஃபத்தையும் நாம் பார்க்கிறோம். சூரத் ரஹ்மானிலே அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன் என்பதாக சொல்லியிருக்கிறான். குர்ஆனை கற்றுக் கொடுத்தான் என்று சொல்லும்போது அந்த ரஹ்மான் என்ற ஒரு சிஃபத்தை, அந்த தன்மையை, அல்லாஹுடைய அந்த நாமத்தை, திருநாமத்தை தான் சொல்லியிருக்கிறான். மேலும் எனவேதான் கிதாபுல் மஹல்லி அதனுடைய ஆரம்பத்திலே ஷரஹிலே கல்யுபி உமைரா போன்ற அந்த ஹாஷியாவில் எழுதப்படும் பொழுது அல்லாஹுடைய திருநாமங்களில் அர் ரஹ்மான் என்ற வார்த்தையும் அர் ரஹீம் என்ற வார்த்தையும் அப்தோடு இணைத்து சொல்வதுதான் சிறந்தது. அவ்வாறுதான் கூறப்பட வேண்டும். மற்ற திருநாமங்கள் கூட, உதாரணமாக குத்தூஸ் போன்ற, மாலிக், இது போன்ற திருநாமங்கள் கூட அப்து இல்லாமல் சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் இந்த இரண்டு திருநாமத்தையும் அப்து என்ற வார்த்தை, அப்துர் ரஹ்மான் என்று சொல்வதுதான். ஒருத்தருக்கு பெயர் அப்துர் ரஹ்மான் என்று இருந்தால் அவரை அப்துர் ரஹ்மான் என்று அழைப்பதுதான் மிகச் சிறந்ததாக இருக்கிறது. அதே போல இபாத் என்று எடுத்துக்கொண்டால் அப்துடைய பன்மை இபாத், அடியார்கள். அல்லாவிற்கு பிடித்த ஒரு பெயர் என்பதாக சொல்லலாம். தன்னுடைய, அதாவது அடியார் என்று சொல்வதை, ஒரு மனிதன், ஒரு முஃமின் தன்னை அல்லாஹுவின் அடியார் என்று சொல்வதை, ஆனால் அல்லாஹ்வின் அடிமை என்று கூறுவதை அல்லாஹு தாலா விரும்புகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த வார்த்தைகளிலும் நாம் பார்க்கிறோம், அஃபலா அகூன அப்தன் ஷக்கூரா என்பதாகவும். இன்னும் அல்லாஹு தலா திருமறையிலே தன்னுடைய நபிமார்களை பற்றி சொல்லும் பொழுது அபுதன் ஷக்கூரா என்று சொல்வதையும் பார்க்கிறோம். எனவே அபுத், இபாத் என்ற வார்த்தை அப்துடைய பன்மையாக இருக்கிறது. நான் அல்லாஹ்வின் அடிமை என்று சொல்வதற்கு நாம் சந்தோஷப்பட வேண்டும், பெருமிதம் கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் இபாதுர் ரஹ்மான் என்ற அந்த வசனத்தை, அந்த வார்த்தையை கொண்டே அந்த வசனம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அது சம்பந்தமான விஷயங்களை தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், ஆரம்பத்திலே அல்லாஹு தஆலா அந்த ஆயத்திலே சில தன்மைகளை கூறுகிறான். இபாதுர் ரஹ்மான் என்று சொல்லிவிட்டு அவர்கள் எப்படி இருப்பார்கள், அவர்களுடைய நிலைகள் எப்படி இருக்கும் என்று சொல்லும்போது அந்த ஆயத்திலே முதலாவது என்னென்ன விஷயங்களை அல்லாஹ் பேசுகிறான் என்ற அந்த சுருக்கத்தை சொல்லிவிட்டு நாம் அந்த ஆயத்தினுடைய அர்த்தத்தை பார்த்தால் நமக்கு நன்றாக விளங்கும். பாருங்கள், அதிலே ஒரு சிறு விஷயம் என்னவென்றால், அந்த ஆயத்தை நாம் ஓதி காண்பிக்கும் போது உங்களுக்கு தெரியும். இபாதுர் ரஹ்மான் அல்லதீன யம்ஷூன அலல் அர்தி ஹவுனா வைதா ஹாத்தபஹுமுல் ஜாஹிலூன காலு சலாமா என்று, அல்லதீன யபீதுன ரப்பிஹிம் வல்லதீன யபீதுன ரப்பிஹிம் சுஜ்ஜதம் வ கியாமா, இப்படி அந்த வார்த்தைகளுடைய அந்த ஆயத்தினுடைய முடிவை பார்த்தால் சலாமா, கியாமா, அதே போன்று இதே அந்த நடைமுறையில் வருவதை பார்க்கிறோம். இது அந்த இலக்கியத்தை நமக்கு எடுத்து காண்பிப்பதற்காக வேண்டி அந்த சூறாவினுடைய அந்த சில ஆயத்துகளை நமக்கு கிதாபுடைய ஆசிரியர் ஆரம்பமாக கொண்டு வந்து, குர்ஆன் என்பதுதான் அசலான இலக்கியம், அதுதான் அல்லாஹுடைய கலாம், அல்லாஹுடைய பேச்சை மீறிய மிஞ்சிய எதுவும் கிடையாது என்பதை முதலாவது நமக்கு உணர்த்தி இருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் அந்த ஆயத்துகளை படிக்கும் பொழுது நமக்கே நன்றாக தெரியும். முதலாவது இதிலே கூறப்பட்ட தன்மைகளை எளிதாக பார்ப்போம். சுருக்கமாக பார்த்து விட்டு நாம் இன்ஷா அல்லாஹ் பாடத்திற்குள் செல்வோம். பாருங்க, முதலாவது அல்லாஹு தஆலா அதில் சொல்லும்போது நடையில் பணிவும் கம்பீரமும். இந்த அல்லாஹ்வுடைய அடியார்கள், தன்னுடைய அடியார்களை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது அவங்களுடைய நடையை தான் சொல்றாங்க. அவங்களுடைய நடையிலே எப்படி இருக்கும்? பணிவு இருக்கும், கம்பீரம் இருக்கும். நான் ஒருத்தருடைய முதலாவது ஒரு யாருன்னு தெரியாது, அவர்கிட்ட பேசியிருக்க மாட்டோம், அவருடைய நடையை வச்சு நம்ம என்ன செய்யலாம், இவர் எப்படி, இவருடைய நடை பெருமையுடையதாக இருக்கிறதா, பணிவுடையதாக இருக்கிறதா என்பதை கூட புரிந்து கொள்ள முடியும். முதலாவது நடையில பணிவும் கம்பீரமும் இருக்கும் என்பதை அல்லாஹு தஆலா நமக்கு அந்த ஆயத்திலே சொல்லி காண்பிக்கின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நடை விஷயங்களை தனிப்பட்ட முறையிலே அதனுடைய அந்த ஹதீஸ்களை வந்திருப்பதையும் நாம் பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது எட்டெடுத்து வைப்பார்கள், பணிவோடு நடப்பார்கள். மேழையிலிருந்து, அதாவது மேலிருந்து கீழே இறங்கக்கூடியவர்கள் எவ்வாறு பணிவுடன் நடப்பார்களோ அதே போன்று நடப்பார்கள் என்பதெல்லாம் நமக்கு வந்திருக்கிறது. இரண்டாவது விஷயம், பேசுவதில் நளினம். பேச்சு எப்போதுமே நளினமாக இருக்கும். அதே போல் வீணான தர்க்கங்கள் செய்ய மாட்டாங்க, வீணான விவாதங்கள் செய்ய மாட்டாங்க. அவ்வாறு யாரேனும் வீணான முறையிலே அவங்கள்ட்ட தர்க்கம் செய்யவோ விவாதம் செய்யவோ வந்தால் அதற்கு அவர்கள் என்ன சொல்வார்கள் என்பதையும், அல்லாஹு தஆலா எவ்வாறு இருப்பார்கள் என்ற விஷயத்தையும், நாம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்ற விஷயத்தையும் அதிலே அல்லாஹு தஆலா சொல்லியிருப்பதை நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக தனிமையில் தொடர்பு, அதாவது நம்முடைய வணக்கங்கள், இபாதத்துகள், நம்முடைய அனைத்து தொடர்பும் அல்லாஹோடு இருப்பதுதான் அசலான விஷயமாக இருக்கிறது. அது கூட்டோடு இருக்கும் பொழுது பொதுவாக இயற்கையில் ஏற்படும். நம்ம பெரிய, அதாவது ஜமாத்தோட தொழுகிறோம் அல்லது மக்களுக்கு மத்தியில் இருக்கிறோம், இப்போ எளிதான முறையில் அது ஒரு மாஹூல், ஒரு சூழல் நம்மை அதன் பக்கம் இழுத்து விடும். ஆனால் தனிமையில் இருக்கிறோம், இரவு நேரத்தில் இருக்கிறோம், வெறும் தனியாக இருக்கும் பொழுது
என்னுடைய தொடர்பு, என்னுடைய சிந்தனை, என்னுடைய செயல்பாடுகள் யாருக்கு சொந்தமாக இருக்கிறது, யாருக்காக வேண்டி நடைபெறுகிறது, யாருக்காக செய்கிறோம் என்பதை பார்க்கும் பொழுது அல்லாஹ் தன்னுடைய அடியார்களை பற்றி சொல்லும் போது அவங்க இரவில் பொதுவாக தனிமை என்பது இரவில் அதிகமாக ஏற்படும். அந்த நேரத்தில் என்ன செய்வாங்க, அல்லாஹ்விடம்தான், அல்லாஹ்வுக்காகத்தான் இரவை கூட கழிப்பார்கள். சஜிதா செய்த நிலையிலேயும் இன்னும் நின்ற நிலையிலேயும் அல்லாவிற்கும் அவர்கள் செய்வார்கள் என்பதை அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். அடுத்து நான்காவதாக எடுத்துக்கொண்டால் மறைவான விஷயத்தில் முழு நம்பிக்கை கொள்வார்கள். அதாவது ஈமான் என்பது அவரிடம் முழுமையான முறையில் இருக்கும், குறையுள்ளதாக, ஆட்டம் கண்டதாக அல்லது அங்கு பாதி இங்கு பாதி அல்ல, முழுமையாக அல்லாஹ்வின் மீது முழுக்க, அதாவது முழுக்க 10% சொல்றோம் அல்லவா, 100% அல்லாஹின் மீது முழு நம்பிக்கை இருக்கும். எல்லா நிலையிலேயும் அவருடைய சிந்தனை கஷ்ட நேரத்திலும், துக்க நேரத்திலும், துன்ப நேரத்திலும், தேவையுடைய நேரத்திலும், சந்தோஷத்திலும், அதே போன்று எல்லா நிலையிலேயும் அவருடைய சிந்தனை நம்பிக்கை அல்லாஹின் மீது இருக்கும். அடுத்ததாக செலவு செய்வது, அதே போன்று தான தர்மம் செய்வது, அதை பற்றி சொல்லும் பொழுது அதிலேயும் அவர்கள் எடுத்தோம் கொடுத்தோம் என்று அல்லாமல், அதாவது வீணான முறையிலேயும் வீண் வரையும் செய்ய மாட்டாங்க. அதே நேரத்துல கஞ்சத்தனமும் நெருக்கடியும் கொடுக்க மாட்டாங்க, கஞ்சத்தனமும் செய்ய மாட்டாங்க. நடுநிலையான முறையில தங்களுடைய செலவினங்களை, தான தர்மங்களை செய்வார்கள். அடுத்ததாக ஏகத்துவம், அல்லாஹின் மீது கொள்ளக்கூடிய இந்த களிமாவுடைய இந்த விஷயத்திலே எந்த குறையும் இருக்காது. முழுமையாக என்ன செய்வாங்க, ஏகத்துவத்துல முழுமையா இருப்பாங்க. இந்த மறைவானதில் முழு நம்பிக்கை என்பது என்னன்னா, பொதுவா அவர்கள் மறைவான விஷயத்துல, அதாவது அல்லாஹ் நரகத்தை பற்றி தான் அங்க சொல்லப்படுது. நரகத்துடைய வேதனையை விட்டு அவர்கள் பாதுகாப்பு தேடுவார்கள். நரகத்தை பார்த்தது கிடையாது, நரகத்தை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம், நரகத்துடைய வர்ண விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் மீது முழு நம்பிக்கை கொண்டு, மறைவான விஷயம் அது, அதன் மீது நம்பிக்கை கொண்டு அல்லாவிடம் அதிலே பாதுகாப்பு தேடுவார்கள். அதே போன்று ஏகத்துவத்தில் குறையின்மை என்பது 6வது சொல்லப்படுறது. அல்லாஹ் மீது முழு நம்பிக்கை கொள்வார்கள். எந்தவித குறையும், எந்த விதமான குறையும் இல்லாமல் முழுமையான நம்பிக்கையே அல்லாஹ் மீது வைத்திருப்பார் என்பதை பற்றி சொல்லப்படுகிறது. அடுத்ததாக 7வது விஷயங்கள் சொல்லும்போது உயிரினங்களின் ஹக்கை பாதுகாத்தல். பொதுவாக மனிதராக இருக்கலாம், எந்த நப்சாக இருக்கலாம், உயிரினம் அனைத்தையுமே எந்தவித அவர்களுடைய ஹக்கிற்கு எந்த பாதிப்பும் ஏற்படாமல், அவனுடைய உரிமையிலே கோளாறு ஏற்படாத அளவிற்கு அதனுடைய ஹக்கை பாதுகாப்பார்கள். இது பொதுவாக நல்லடியார்களுடைய தன்மையாக இருக்கிறது. அடுத்ததாக சொல்ல போனால் விலக்கல்களை நெருங்காமல். உதாரணமா அந்த இடத்துல அல்லாஹ் வலா யஸ்னூன் என்பதாக சொல்லுவான். விபச்சாரம் போன்ற அந்த பெரும் தவறான காரியங்கள், பெரும் பாவமான காரியங்கள், அல்லாஹ்வினால் தடுக்கப்பட்ட அந்த விஷயங்களை முழுமையாக விளங்கிக் கொள்வார்கள், விலகிக் கொள்வார்கள். அது அதுக்குரிய அருகாமையில கூட போக மாட்டாங்க. ஏன்னா அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்லும் போது நீங்க அதை நெருங்காதல் என்று சொல்றனாலோ அதே போல என்னது நெருங்க கூட மாட்டாங்க. இது ஒரு உதாரணம். இதே போன்று எல்லா விதமான அந்த தவறான வெறுக்கத்தக்க அல்லாஹ்வால் தடுக்கப்பட்ட விஷயங்களை விலகிக் கொள்வார்கள். அடுத்ததாக வீணானவற்றை விலக்கிக் கொள்ளுதல். அதாவது பாத்திலான விஷயங்களா இருக்கட்டும், ஷிர்க் போன்ற விஷயங்களா இருக்கட்டும், அதே போன்று அல்லாஹ்விற்கு பிடிக்காத அனைத்து விஷயமே விட்டு விலகிடுவாங்க, விலக்கி விடுவாங்க. உதாரணமா ஏதாவது ஒரு வீணான விஷயங்கள் இருந்துச்சுன்னா சங்கையான முறையில் கடந்து போவாங்க, அதுல தலையிடவும் மாட்டாங்க. அதுல அதை பத்தி தெளிவான முறையில் எல்லாம் சொல்றதை பார்க்கலாம் அந்த ஆயத்துல. வீணான விஷயங்களை முழுமையாக விலக்கிக் கொள்ளுதல். அடுத்ததாக திருமறை வசனங்கள், அல்லாஹுடைய அத்தாட்சிகள், ஆயத்துகள்ல எந்தவித அசட்டுத்தனமோ அல்லது பொடுபோக்குத்தனமோ அல்லது கவனமில்லாத ஒரு தனமோ இருக்காது. பாராமுகமா ஆயத்தை கேட்கறது, அதை கேலி செய்யறது, அதன் மீது அதாவது உட்கார்ந்துருப்பாங்க, வசனங்கள் ஓதப்படுது, காதுல விழுத ஒழிய அவங்க கவனிக்காம, அப்படி கிடையாது. மாறாக அதுல ரொம்ப கவனமாகவும், அதாவது ரொம்ப எச்சரிக்கையாகவும். உதாரணமா என்ன, அல்லாஹுடைய சொர்க்கத்துடைய விஷயங்கள் வரும் பொழுது, அல்லாஹுடைய ரஹ்மத்துடைய விஷயங்கள் வரும்போது அதற்கு ஏற்றாற்போல் தன்னுடைய நிலையை, தன் துவாவை, தன்னுடைய உடல், அதே போன்று உள்ளங்களை ஆக்கி கொள்ளுதல். வேதனையுடைய விஷயம் வரும் பொழுது, தண்டனைக்குரிய விஷயம் வரும் பொழுது, நரகத்தை பற்றி சொல்லும் போது மேலே அங்க சொல்லியிருந்தோம், அதாவது மறைவான விஷயத்துல நம்பிக்கை எந்த அளவுக்கு கொள்வோம். அப்போ அந்த நரகத்தை பற்றி ஆயத்துக்கள் ஓதி காண்பிக்கப்படும் பொழுது அதன் பக்கம் அவர்களுக்கு அச்சம் ஏற்படும், பயம் ஏற்படும். அது மாதிரி இங்க அதுக்காக வேண்டி என்ன செய்வாங்க, அது துவா செய்வாங்க, அல்லாட்ட பாதுகாப்பு தருவாங்க நரகத்தை விட்டு. அதே போன்று 11வது அடுத்ததாக சொல்லும் போது அவர்கள் தன் சந்ததிகளின் வெற்றிக்காக துவா செய்வாங்க. பொதுவா தன்னுடைய மனைவி, மக்கள், தனக்கு தன்னுடைய குழந்தைகள், அதே போன்று காலமாக வரக்கூடிய சந்ததிகள் தான் இருக்க மாட்டாங்க, ஆனால் சந்ததி வந்து கொண்டே இருக்கும். அந்த சந்ததிக்காக வேண்டி கவலை செய்து அவர்களுக்காக வேண்டி தங்களுடைய இபாதத்துகளிலே, வணக்கங்களிலே துவாவை ஆக்கி கொள்வார்கள். அந்த துவாவின் மூலம் அல்லாஹ் தஆலாவுடைய சந்ததிகளை பாதுகாப்பான். ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا என்று வரக்கூடிய அந்த
துவா, மஷூரான துவா, பிரபலியமான துவா, நமக்கு தெரிஞ்சதுதான். அதை அதிகமாக ஓதுவார் என்பதாக சொல்லப்படுகிறது. அப்ப இவைகள் எல்லாம் ரஹ்மானுடைய அடியார்களின் தன்மைகளாக இருக்கிறது, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களுடைய தன்மைகளாக இருக்கிறது. இந்த தன்மைகளை நம்முள் ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இந்த இடத்தில் நமக்கு உணர்த்தி காட்டப்படுகிறது. எனவே கிதாபுடைய ஆசிரியர் முதலாவது இந்த ஆயத்துகளை தான் கொண்டு வந்திருக்கிறார்கள். எனவே அதனுடைய சுருக்கத்தை நாம் சொன்னோம். இப்பொழுது இந்த ஆயத்துடைய விளக்கங்களை, இன்ஷா அல்லாஹ் ஆயத்துடைய அர்த்தங்களை நாம் கிதாபிலே பார்ப்போம். அதே போல் அதிலே பார்க்கும் பொழுது இந்த விஷயத்தையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். அந்த ஆயத்திலே வரக்கூடிய இந்த ஆயத்தினுடைய முடிவினுடைய அந்த ஒவ்வொரு வார்த்தையும் பார்த்தோமே என்றால் ஒரே போன்றாக வரும் என்பதை நாம் சொல்லியிருக்கிறோம். அதாவது ஹவுனா சலாமா என்பதாகவும், கியாமா என்பதாகவும், மறு வலம் யுஸ்ரிஃபு லம் யக்துரு வலம் யக்துரு லம் யுஸ்ரிஃபு வலம் யக்துரு வகான பைன தாலிக கவாமா என்பதாகவும், இவ்வாறு ஒவ்வொரு வார்த்தையும் கடைசியில் முடியும் போதும் லிசாமா என்பதாக எல்லாமே அந்த அந்த ஒரே போங்கிலே சஜா என்று சொல்லப்படக்கூடிய அந்த அழகான போங்கிலே முடிவதை நாம் பார்ப்போம். அதையும் நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். ஆக இதனுடைய சுருக்கத்தை நாம் சொல்லியிருக்கிறோம். இதை கொண்டு நாம் நாடுவது என்னவென்றால் இதனுடைய தன்மைகள் நம்மிலே வர வேண்டும். இதற்குரிய தகுதி கொண்டவர்களாக நம்மை நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும். அதற்குரிய முயற்சியிலே ஈடுபட வேண்டும். இதில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு ஏவல்களையும் நாம் கடைபிடிக்க வேண்டும். விலக்கல்களை விட்டு முழுமையாக விலகி கொள்ள வேண்டும். இதில் சொல்லப்பட்ட நல்ல தன்மைகள், உதாரணமா இதுல இபாதத் வணக்கங்கள் சம்பந்தமா சொல்லப்படுது, குணங்கள் நற்குணங்கள் சம்பந்தமா சொல்லப்படுது, பணிவு, இது போன்ற விஷயங்கள். அதே போன்று பாவங்களை விட்டு விலகிக் கொள்வது சம்பந்தமாக பேசப்படுகிறது. உயிரினங்களுடைய ஹக்கை பாதுகாப்பது சம்பந்தமாக சொல்லப்படுது. அதே போல் பொருளாதார ரீதியாக மாலி ரீதியான செலவினங்கள் சம்பந்தமாக சொல்லப்படுது. இவ்வாறு ஒவ்வொரு விஷயங்களும் திருமறையினுடைய கண்ணியம் சம்பந்தமாக ஒவ்வொரு விஷயங்களும் சொல்லப்படுகிறது அல்லவா? இதை நாம் நம்முடைய அமல்களில் கொண்டு வர வேண்டும் என்பதுதான் அசல் நோக்கமாக இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா அமல் செய்யக்கூடிய அந்த பாக்கியத்தை தர வேண்டும். இதை வாருங்கள் இப்பொழுது நாம் பாடத்திற்குள் செல்வோம். இன்ஷா அல்லாஹ் அதன் விளக்கங்களை நாம் தெளிவாக விளங்கிக் கொள்வோம். அல்லாஹ் தஆலா அருள் புரிவானாக. இபாதுர் ரஹ்மான், ரஹ்மானுடைய அடியார்கள். அபுத் என்பதனுடைய பன்மைதான் இபாத். அர் ரஹ்மான் என்பது அல்லாஹுடைய திருநாமங்களில் ஒரு திருநாமமாக இருக்கிறது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். தபாரக்கல்லதி ஜஅல ஃபிஸ் ஸமாஇ புரூஜன் வஜஅல ஃபீஹா சிராஜன் வகமரன் முனீரா. தபாரக என்றால் பாக்கியமுடையவன், பரிசுத்தமானவனாக ஆகிவிட்டான். இதற்கு மேலுள்ள ஆயத்துகள்ல ரஹ்மான் என்ற வார்த்தைகளை பற்றி பேசப்படுகிறது. அதனால அந்த ரஹ்மான் பாக்கியமுடையவனாவான். அல்லதி, அவன் எத்தகையவன் என்றால் ஜஅல ஃபிஸ் ஸமாஇ, வானத்திலே ஆக்கி வைத்தான், புரூஜன் கோள்களை, நட்சத்திரங்களை ஆக்கி வைத்தான். வஜஅல ஃபீஹா, இன்னும் அதிலே, இந்த ஹாங்கிற லமீர் வானத்திற்குத்தான் செல்கிறது, அதிலே ஆக்கி வைத்தான் சிராஜன் சூரியனை, வகமரம் முனீரா, இன்னும் ஒளி தரக்கூடிய சந்திரனையும் ஆக்கி வைத்தான். அர்த்தம் எப்படி வைக்கிறது? வானத்திலே நட்சத்திரங்களையும் கோள்களையும் இன்னும் அதிலே சூரியனையும் ஒளி தரக்கூடிய சந்திரனையும் ஆக்கி வைத்த அந்த ரஹ்மான் பாக்கியமுடையவனாக ஆகிவிட்டான், பரிசுத்தமானவனாவான். வஹுவல்லதி ஜஅலல் லைல வன்னஹார ஹில்ஃபத்தல் லிமன் அராத அன் யذكر அவு அராத ஷுகூரா. வஹுவ, இன்னும் அவன், அல்லது எத்தகையவன் என்றால் ஜஅலல் லைல வன்னஹார, இரவையும் பகலையும் ஆக்கி வைத்தான், ஹில்ஃபத்தன் ஒன்றுக்கு பின் மற்றொன்று வருவதாக, மாறி மாறி ஒன்றன் பின் ஒன்று தொடர்ந்து வருவதாக ஆக்கி வைத்தான். லிமன், எவர்களுக்கு? லிமன் அராத ஐயக்கர, யார் நல் உபதேசம் பெறுவதை நாடுகின்றாரோ அவர்களுக்கும், அவு அல்லது அராத, இன்னும் எவர்கள் நாடினாரோ, ஷுக்கூரா, அல்லாவிற்கு ரஹ்மானுக்கு நன்றி செலுத்த நாடுகிறாரோ அவர்களுக்காகவும் அல்லாஹு தாலா அந்த ரஹ்மானானவன் இரவையும் பகலையும் ஒன்றன் பின் ஒன்றாக வரக்கூடியதாக ஆக்கி வைத்தான். வ இபாதுர் ரஹ்மான், ரஹ்மானுடைய அடியார்கள். அல்லதீன, எத்தகையவர்கள் என்றால் யம்ஷூன, அவர்கள் நடப்பார்கள், அலல் அரதி, பூமியின் மீது, ஹவுனா, ஹவுனா என்றால் நிதானத்துடனும் கம்பீரத்துடனும் அவர்கள் நடந்து செல்வார்கள்.
இதா ஹாத்தபஹுமுல் ஜாஹிலூன, இன்னும் அவர்களிடம் தர்க்கம் செய்தால், ஹாத்தப என்றால் தர்க்கம் செய்கிறது, என்ற லமீர் இந்த இடத்துல ரஹ்மானுடைய அடியார்களுக்கு செல்கிறது. அப்ப அவர்களிடம் தர்க்கித்தால் அல் ஜாஹிலூன், மடையர்கள், அறிவில்லாதவர்கள் அவர்களுடன் தர்க்கம் செய்தால், காலு, அந்த ரஹ்மானுடைய அடியார்கள் சொல்வார்கள், சலாமா, உங்கள் மீது சலாம் உண்டாகட்டுமாக என்று சொல்லிவிட்டு அவர்களை விட்டும் விலகிச் சென்று விடுவார்கள். வல்லதீன யபீத்தூன லிரப்பிஹிம் சுஜ்ஜதம் வ கியாமா, மேல காலு சலாமா என்று அந்த ஆயத்துல வந்துச்சு. சலாமா என்பதற்கு அந்த அறியாதவர்கள், ஜாஹில்கள், அல்லாஹ்வுடைய அடியார்கள், நல்லவர்களை பார்த்து அவருடைய உள்ளங்கள் புண்படும்படியாக, வேதனை செய்யும்படியாக நடந்து கொண்டாலும் அவர்கள் அதற்கு பகரமாக அதே போல புண்படுத்துவதோ அல்லது நோவினைப்படுத்துவதோ அல்லது அவருடைய மனதை காயப்படுத்துவதோ இது போன்ற செயல்கள் செய்யாமல் சலாமத்தான முறையில எனது அவர்களுக்கு அவருடைய மனம் புண்படாதவாறு என்ன செஞ்சிருவாங்க, நல்ல சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு நகன்றுவாங்க. அதே மாதிரி இன்னொரு விளக்கம் எழுதியிருக்காங்க தஃசீர்ல, அது போன்ற நிகழ்வு ஏற்படும் பொழுது அவங்க என்ன செய்வாங்க, அவர்களுக்கு அவர்களை எந்த விதமான காயப்படுத்தாம நகண்டு விடுவார்கள். அதே போல வல்லதீன யபீத்தூன லிரப்பிஹிம் சுஜ்ஜதம் வ கியாமா, இன்னும் அவர்கள் இரவை கழிப்பார்கள், லிரப்பிஹிம், அவருடைய இரவிற்கு, ரப்புக்காக வேண்டி, ரப்பிற்காக சுஜ்ஜதன் சஜிதா செய்தவர்களாகவும், வ கியாமன் இன்னும் நிலையில் நின்றவர்களாகவும் கழிப்பார்கள். சுஜ்ஜதன் என்பது சாஜிதுன் என்பதுடைய பன்மையாக இருக்கிறது, சாஜிதன் சுஜ்ஜதன். கியாமன் என்பது காய்மன் என்பதுடைய பன்மையாக இருக்கிறது. வல்லதீன யக்கூலூன், இன்னும் அவர்கள் சொல்வார்கள், எத்தகைய என்றால் சொல்லுவாங்க, ரப்பானா ஸ்ரிஃப் அண்ணா அதாப ஜஹன்னம், எங்கள் இறைவா, இஸ்ரிஃப் அண்ணா அப்படின்னா எங்களை விட்டும் திருப்பி விடுவாயாக, அதாப ஜஹன்னம, நரகத்துடைய வேதனையை எங்களை விட்டும் திருப்பி விடுவாயாக, இன்ன அதாபஹா, நிச்சயமாக அதனுடைய வேதனையாகிறது, கான கராமா, அவசியமானதாக ஆகிவிட்டது. கராமா என்றால் லாசிமன், கண்டிப்பானதாக ஆகிவிட்டது என்ற அர்த்தம் கொள்ளப்படுகிறது. அதே போல இன்னொரு அர்த்தம் கராமா என்றால் கடுமையான வேதனை, கடுமையான சோதனை நிறைந்ததாக இருக்கிறது. இன்னஹா சாத் முஸ்தகர்ரவ் வ முகாமா, இன்னஹா நிச்சயமாக அந்த வேதனையாக ஜஹன்னம் இருக்கிறதே, அது சாத் கெட்டதாக ஆகிவிட்டது. முஸ்தகர்ரன் அதாவது நிரந்தரமா தங்குவதற்கும் சரி, முகாமா சிறிது நேரம் தங்குவதற்கும் சரி, சிறிது நேரம் தங்குறதுக்கும் கெட்ட இடம்தான், அதே போல நிலையா அங்க தங்குறதுக்கும் அது கெட்டதாக இருக்கிறது. அதான் சாத் அப்படின்னா கெட்டதாக ஆகிவிட்டது. வல்லதீன, இன்னும் அவர்கள் எத்தகைய என்றால், இதா அன்ஃபகு, செலவு செய்தால், அதாவது தான தர்மம் செய்தால், செலவு செய்தால், லம் யுஸ்ரிஃபு, அவர்கள் வீண்விரயம் செய்ய மாட்டார்கள். வலம் யக்துரு, இன்னும் கஞ்சத்தனமும் செய்ய மாட்டார்கள். வீண்விரயம் செய்யறதும் தவறு, கஞ்சத்தனம் செய்யறதும் தவறு. இது ரெண்டும் அல்லாஹ்வுடைய அடியார்களுக்கு மாற்றமான விஷயமாக இருக்கிறது. அந்த இரண்டும் அவர்கள் செய்ய மாட்டார்கள். வக்கான, வக்கான என்பது அல் இன்ஃபாக், அதாவது செலவு செய்தல் என்பது அந்த வக்கானுடைய இஸ்மாக இருக்கிறது. அவர்களுடைய செலவினமாகிறது பைனதாலிக்க, அதாவது கஞ்சத்தனத்திற்கும் வீண்விரயத்திற்கும் மத்தியில் உள்ளதாக, கவாமன் அதாவது இரண்டு நிலையானதுன்னு அர்த்தம், ரெண்டுக்கும் மத்தியில் உள்ளதாக ஆகியிருக்கும், அதாவது ஆகிவிட்டதுன்னு சொல்லலாம். வக்கான பைனதாலி கவாமனா அந்த அவருடைய செலவு, அவருடைய அந்த செலவு செய்தலானது இரண்டுக்கும் மத்தியில் உள்ளதாக ஆகிவிட்டது. வீண் விரயத்திற்கும் கஞ்சத்தனத்துக்கும் மத்தியில் உள்ளதாக அவர்களுடைய அந்த செலவுகள், தான தர்மங்கள் ஆகிவிட்டது. ஒரேடியா செலவழிச்சிட்டு ஒண்ணுமில்லைன்னு சொல்லி முழிக்கவும் மாட்டாங்க, அதே மாதிரி கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுக்காம தனக்குன்னு சொல்லி பேராசையில சேமித்து வைக்கவும் மாட்டாங்க. அப்படிப்பட்ட பழக்கம் கொண்டவங்க கிடையாது. மாறாக ரெண்டும், அவங்கள்ட்ட ரெண்டுக்கும் மத்தியில ஒரு நடுநிலைத்தன்மை என்பது அவர்களிடம் இருக்கக்கூடியதாக இருக்கும் அவங்களுடைய செலவினங்கள்ல. வல்லதீன, இன்னும் அவர்கள் எத்தகைய என்றால், லா யதுஊன மஅல்லாஹி, அழைக்க மாட்டார்கள், லா யதுஊன அழைக்க மாட்டார்கள், மஅல்லாஹி அல்லாஹுடன், இலாஹன் ஆகர மற்ற வேறு எந்த கடவுளையும் இறைவனையும் அல்லாஹோடு இணையாக அழைக்கவே மாட்டார்கள். வலா யக்துலூன நஃப்ஸ அல்லத்தி, நஃப்ஸல்லத்தி ஹர்ரமல்லாஹு இல்லா பில் ஹக்கி வலா யஸ்னூன், வலா யக்துலூன
இன்னும் அவர்கள் கொலை செய்ய மாட்டார்கள் எந்த ஆன்மாவையும், எந்த ஒரு உயிரையும் கொல்ல மாட்டார்கள். அல்லத்தி எப்படிப்பட்ட உயிர், ஹர்ரம் அல்லாஹு அல்லாஹ் அதை ஹராமாக்கி வைத்து விட்டானே, இல்லா பில் ஹக்கி அதனுடைய ஹக்கை கொண்டே தவிர, அதற்குரிய அது தகுதியை பெற்றாலே தவிர. அதாவது ஒரு உயிரை அநியாயமா கொலை செய்யறதுங்கிறது ஹராமான விஷயமாக இருக்கிறது. ஆனால் இல்லா பில் ஹக் என்று சொல்லும்போது அதற்குரிய தகுதிக்குரியவராக அந்த நஃப்ஸ் ஆகிவிட்டது. உதாரணமாக தவறு செய்து விட்டான், விபச்சாரம் செய்தா உதாரணமா கல்லால் அடித்து கொள்ள வேண்டும், திருமணமாகிவிட்டால் என்று அது போன்ற சட்டங்கள், அது யாரையாவது கொலை செய்து விட்டான், கொலைக்கு பகரம் கொலை செய்யப்பட வேண்டும் என்ற இது போன்ற அந்த உயிர் அதற்குரிய தகுதி, அதற்குரிய அந்த நிலைக்கு ஏற்ப ஆகிவிட்டாலே தவிர அவர்கள் எந்த ஆன்மாவையும் கொலை செய்ய மாட்டார்கள். வலா யஸ்னூன் இன்னும் அவர்கள் விபச்சாரம் செய்ய மாட்டார்கள். எவனொருவன் யார் அவ்வாறு செய்கிறானோ, மேலே செய்யக்கூடாத அந்த செயல்களை எவன் செய்கிறானோ, தாலிக்க என்பது உதாரணமாக கொலை செய்கிறான் அல்லது விபச்சாரம் செய்கிறான், இது போன்ற செயல்களை செய்யக்கூடியவன் எல்க அசாமா. தாலிக்க என்பது அவைகளை, அந்த 3 செயல்கள் சொன்னாங்க அல்லவா, அவைகளை என்று அந்த அர்த்தம். அவைகளை எவன் செய்கிறானோ அவன் எல்கா அசாமா என்று வரும். யுதாஅஃப் லஹுல் அஸாபு யௌமல் கியாமத்தி வயஹ்லுது ஃபீஹி முஹானா. இன்னும் அவனுக்கு வேதனை என்பது பன்மடங்காக்கி கொடுக்கப்படும், இரட்டிப்பாக்கி கொடுக்கப்படும். யௌமல் கியாமா கியாமத் நாள் அன்று கேவலமான நிலையிலே, இழிவான நிலையிலே அதில் தங்கி இருக்கக்கூடியவனாக ஆகிவிடுவான். இல்லா தவிர, மன் சாப வ ஆமன வ அமில சாலிஹன். இல்லா மன் சாப, யார் தௌபா செய்தார்களோ அவர்களை எவன் தௌபா செய்து விடுகிறானோ அவனை தவிர, ஆமன இன்னும் ஈமான் கொண்டான், அமில அமலன் சாலிஹன் சாலிஹான அமல்களை செய்தான், நல்ல அமல்களை செய்தானோ அவனை தவிர. அமில அமலன் சாலிஹன் என்பதற்கு அர்த்தம் வரும்போது எவர்கள் நல்லமல் செய்வதாக செய்தார்களோ, ஏன்னா அமலன் சாலிஹன் என்பது செய்வதாக செய்யறது, எதை நல்லமல. ஃபஉலாயிக யுபத்திலுல்லாஹு ஸய்யிஆத்திஹிம் ஹஸனாத். ஸய்யிஅத்துன் என்பது தவறு, அதே போல தீமைகளுக்கு சொல்லலாம். பாவங்கள்லாம் சிறு பாவங்களை குறிக்குவீங்க, அதனால தீமைகள், யுபத்திலு தீமைகளே அல்லாஹ் என்ன செய்வான், நன்மைகளாக மாற்றி விடுவான். வகானல்லாஹு கஃபூரர் ரஹீமா. இன்னும் அல்லாஹு தாலா கஃபூரன் மன்னிக்கக்கூடியவனாகவும், ரஹீமன் இரக்கம் காட்டக்கூடியவனாகவும் ஆகியிருக்கிறான். அல்லாஹ் இரக்கம் காட்டக்கூடியவன் ஒன்று, அதே போல மன்னிக்கக்கூடியவன். வமன் தாப வ அமில சாலிஹன் ஃபஇன்னஹு யதூபு இலல்லாஹி மதாபா. வமன் தாப, யார் தௌபா செய்கிறானோ, வ அமில சாலிஹன் இன்னும் நல்லமல் செய்தானோ, ஃபஇன்னஹு நிச்சயமாக அவன், யதூபு தௌபா செய்தவனாக ஆகிவிடுவான், மீண்டவனாக, இலல்லாஹி அல்லாஹ்வின் பக்கமே, மதாபா அதாவது முழுமையாக அல்லாஹ்வின் பக்கமே மீண்டவனாக, திரும்பியவனாக ஆகிவிடுவான். யதூபு இலல்லாஹி மதாபா என்றால், மதாபா என்பால் மீளுவதாக, அல்லாஹ்வின் பக்கம் மீளுவார்கள், தௌபா செய்வார்கள். வல்லதீன இன்னும் அவர்கள் லா யஷ்ஹதூன ஸூர, ஸூர் என்றால் பொய் சத்தியம் செய்தல் போன்ற விஷயத்திற்கு முன்வர மாட்டார்கள். பொய் சத்தியம் சொல்லவோ மற்ற கெட்ட விஷயங்களுக்கோ பாத்திலான விஷயங்களுக்கு முன்வர மாட்டார்கள். இதா இன்னும் மர்ரூ பில் லஹ்வி மர்ரூ கிராமா, வீணான விஷயங்களை அவர்கள் கடந்து சென்றால், மர்ரு கடந்து சென்று விடுவார்கள், கிராமா சங்கையான நிலையிலே, சங்கையான முறையில். அதாவது வீணான விஷயத்துல ஈடுபட மாட்டாங்க, அதுல நேரத்தை கழிக்கவும் மாட்டாங்க, அதுல ஈடுபடவும் மாட்டார்கள். வல்லதீன இதா துக்கிரு, இன்னும் அவர்கள் எத்தகைவென்றால், இதா துக்கிரு பி ஆயாத்தி ரப்பிஹிம், அவளுடைய இறைவனுடைய ஆயாத்துகள், அத்தாட்சிகள் அவளிடம் சொல்லப்பட்டால், ஓதி காண்பிக்கப்பட்டால், நினைவு கூறப்பட்டால், லம் யஹிர்ரு அலைஹா சும்மம் வ உம்யானா,
லம் யஹிர்ரு அதன் மீது விழமாட்டார்கள், அலைஹானா அந்த ஆயாத்துகள் மீது, அத்தாட்சிகள் மீது, சும்மன் செவிடர்களை போன்றும், உம்யானன் குருடர்களை போன்றும், செவிடர்களாக குருடர்களாக ஒரு விளக்கம் இல்லாதவர்களாக அதுல போய் என்ன செய்ய மாட்டாங்க, விழமாட்டாங்க. மாறாக கவனமாக அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை கவனமாக என்ன செய்வாங்க, அதை கேட்பார்கள். அதுதான் இங்க சொல்லப்படுது. வல்லதீன இன்னும் அவர்கள் எத்தகையோர் என்றால், யகூலுன சொல்வார்கள், ரப்பனா எங்கள் இறைவா, ஹபலனா எங்களுக்கு வழங்குவாயாக, மின் அஸ்வாஜினா எங்களுடைய மனைவிமார்களிலிருந்தும், வதுர்ரியாச்சினா இன்னும் எங்களுடைய சந்ததிகளிலிருந்தும், குர்ரத அயுனின் எங்களுடைய கண்களுக்கு குளிர்ச்சியை நீ வழங்குவாயாக. அப்ப அவர்கள் மூலமாக, எங்கள் குழந்தைகள் மூலமாக, எங்கள் மனைவிமார்கள் மூலமாக, சந்ததிகள் மூலமாக எங்களுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியை தந்தருவாயாக. வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா இன்னும் எங்களை ஆக்குவாயாக, லில் முத்தகீன் இறையச்சமுடையவர்களுக்கு நல்லோர்களுக்கு, இமாமா இமாமா என்றால் அதாவது தலைமைத்துவம் வாய்ந்தவர்களாக, அதாவது எங்களை பின்பற்றி நடக்கக்கூடிய அளவிற்கு நாங்கள் தலைமை உள்ளவர்களாக, இமாம்களாக முன் முன் சென்று நடத்தக்கூடியவர்களாக எங்களை ஆக்குவாயாக. உலாயிக யுஜ்ஸவுனல் குர்ஃபத பிமா ஸபரு வ யுலக்கவுன ஃபீஹா தஹியத்தன் வ ஸலாமா. உலாயிக யுஜ்ஸவுனல் குர்ஃபத பிமா ஸபரு அவர்கள் யுஜ்ஸவுன வழங்கப்படுவார்கள், அல் குர்ஃபத சொர்க்கத்து அதாவது மாளிகைகள் அவர்களுக்கு கூலியாக கொடுக்கப்படுவார்கள், பிமா சபரு எந்த ஒரு விஷயத்தை அவர்கள் பொறுமையாக ஏற்றுக்கொண்டார்களோ, உலகத்தில் ஏற்படக்கூடிய சிரமங்கள் கஷ்டங்கள் மனதால் உடலால் இது எல்லாம் அவர்கள் எதன் மீது அவர்கள் பொறுத்து கொண்டார்களோ அதற்கேற்றாற்போல் அவர்களுக்கு அங்கு சொர்க்கத்திலே மாளிகைகள் வழங்கப்படுவார்கள், கூலியாக கொடுக்கப்படுவார்கள். வயுலக்கவுன ஃபீஹா இன்னும் அவர்கள் அங்கு வரவேற்கப்படுவார்கள். யுலக்கவுன ஃபீஹா இங்க ஃபீஹாங்கிற வமீர் அல்ல குர்ஃபத்துக்கு தான் போதும். அந்த சொர்க்கத்து அறைகளிலே வரவேற்கப்படுவார்கள். தஹியத்தன் அதாவது தஹியத்தன் என்பது காணிக்கை, அதாவது சலாம் சலாமா, தஹியத்தன் காணிக்கையாலும் இன்னும் சலாம் என்று அவர்களை போற்றி அவர்கள் வரவேற்கப்படுவார்கள். ஹாலிதீன ஃபீஹா இன்னும் அதிலே அவர்கள் நிரந்தரமாக இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஃபீஹா என்பது அந்த குர்ஃபத் சொர்க்கத்துடைய மாளிகைகள். ஹசுனத் முஸ்தகர்ரம் முகாமா இன்னும் அது அழகானதாக, முஸ்தகர் அதாவது தங்குவதற்கு நிரந்தரமாக தங்குவதற்கும் சரி, சிறிது நேரம் தங்குவதற்கும் சரி, ஒரு அழகானது ஒரு இடமாக அது ஆகிவிட்டது. குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், மா யஅபௌ பிக்கும் உங்களை அல்லாஹ் பொருட்படுத்த மாட்டான், உங்களை கண்டுகொள்ள மாட்டான். ரப்பி என்னுடைய இறைவன், லவ்லா அதாவது நீங்கள் லவ்லா துஆவுக்கும் நீங்கள் அவனிடம் கெஞ்சி பிரார்த்திக்காவிட்டால், நீங்கள் அவனிடம் துஆ செய்யவில்லை என்றால் உங்களை அவன் கண்டுகொள்ள மாட்டான். ஃபக்கது கஸ்தப்தும் திட்டமாக நீங்கள் பொய்ப்பித்து விட்டீர்கள். ஃபஸௌஃப அதாவது அத்தாட்சிகளை ஆயத்துகளை நீங்கள் பொய்ப்பித்து விட்டீர்கள். ஃபஸௌஃப யகூனு லிஸாமா அதற்குரிய தண்டனைகளை கண்டிப்பாக ஃபஸௌஃப யகூன் அது ஆகியிருக்கும் விரைவில், லிஸாமா உங்களுக்கு கண்டிப்பாக அதனுடைய வேதனைகள் தண்டனைகள் பிடித்தே தீரும், ஆகியே தீரும். லிஸாமா என்பது கண்டிப்பான முறையில அவசியமான முறையில் நீங்கள் வேதனையை உங்களை பிடித்தே தீரும். சதகல்லாஹுல் அஸீம் அல்லாஹு தாலா மகத்தான ரப்பான அல்லாஹு தாலா உண்மையே சொல்லிவிட்டான். சூரத்துல் ஃபுர்கான், ஃபுர்கான் என்ற சூறால உள்ள 61வது ஆயத்திலிருந்து துவங்கி 77வது ஆயத்து வரைக்கும் உள்ள அந்த வசனங்களுடைய தர்ஜுமா மொழிபெயர்ப்பு தான் இங்கு சொல்லப்பட்டது. இது ஆரம்பமாக ஆயத்துகள், இந்த பாடத்துடைய ஆரம்பமாக குர்ஆனுடைய வசனங்களை கொண்டு கிதாபுடைய ஆசிரியர் ஆரம்பித்திருக்கிறார்கள். அதிலும் இந்த ஆயத்துகள் எல்லாம் அடுக்கு மொழி இன்னும் சஜா இன்னும் சொல்லப்படக்கூடிய பல பலாகத் ஃபசாஹத் இன்னும் நயம் நிறைந்த ஆயத்துகளாக இருப்பதனால் அதை தேர்ந்தெடுத்து இங்கு நமக்கு எடுத்து கொடுத்திருக்கிறார்கள். இதனுடைய அந்த ஆயத்துடைய அந்த கோர்வை இன்னும் அல்லாஹு தஆலாவுடைய வசனத்தினுடைய அந்த இனிமை லஸ்ஸத், அந்த சுவைகளை நாம் சுவைத்து தீர வேண்டும், சுவைத்தாக வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த ஆயத்துகள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. அடுத்ததாகவும் இன்ஷா அல்லாஹ் குர்ஆனுடைய வசனங்களே கொண்டு வரப்படுகிறது. அதற்கு பிறகுதான் நாம் பாடத்தினுடைய மற்ற சம்பவங்கள், நபியினுடைய ஹதீஸ்கள், இன்னும் மற்ற சம்பவங்கள், அரபிய
இந்த கவிதைகள், இலக்கியங்கள், அரபிய இலக்கியங்கள், இதை பற்றி இன்ஷா அல்லாஹ் பார்க்க இருக்கிறோம். அல்லாஹு தாலா நாம் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் விளங்கக்கூடிய பாக்கியத்தையும் அதை அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கையும் தந்து அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.